Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு nuance பார்க்கலாம். I saw him do it. I saw him doing it. என்ன டிஃபரன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க? I saw him do it. நான் செய்யறத பார்த்தேன். I saw him doing it. அவன் செஞ்சிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு முக்கியமான ஒரு nuance, முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இதுல இருக்கு. கவனிக்கணும் இந்த மாதிரி பேசும்போது இதோட பேட்டர்ன் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் சென்ஸ் வெர்ப் தென் ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். சென்ஸ் வெர்ப் நோட் பண்ணுங்க. சென்ஸ் வெர்ப் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் தெரியும் இல்லையா? சைட், சவுண்ட், டச், ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இது எல்லாமே நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா இருக்கக்கூடிய உணர்வுகள் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இது மூலமா நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் என்ன? see, hear, feel, watch, observe, notice, இது எல்லாம் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நாம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ் இல்லையா? ஓகே, அப்ப இது மூலமா ஆக்ஷனை செய்யும் போது அப்ப நீங்க ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணா என்ன மீனிங், பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து அதை ஜெரண்ட் ஃபார்மா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன மீனிங் தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். நீங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ற மாதிரி பாருங்க. ஐ saw him run across the field. ஐ நான் saw அப்படிங்கிறது சென்ஸ் ஆர்கன் மூலமா நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் இல்லையா? ஹிம் ரன் அப்படின்னு சொல்லி நான் பேஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்க, we heard the baby cry loudly. we subject, heard கேட்கறதுங்கிறது சென்ஸ் ஆர்கன் மூலமா செய்யக்கூடிய ஆக்ஷன். the baby cry பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் cry யூஸ் பண்றேன். I watched the dance all night. சாரி, she watched them. ஷீனா அவங்க, வாட்ச் பண்றதுக்கு நம்ம கண்ணை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ watched them dance all night. them dance, டான்ஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன மீனிங்னு பார்க்கலாம் பாருங்க. திஸ் பேட்டர்ன் டிஸ்கிரைப் சீயிங் அண்ட் ஹியரிங் த என்டையர் ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். இதுதான் மேட்டர். நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது நீங்க பேஸ் வெர்ப் யூஸ் பண்ணா அதோட மீனிங் நீங்க அந்த ஆக்ஷனை முழுசா பார்த்துருக்கீங்க. அதாவது என்டையர் ஆக்ஷன் ஆர் ஈவன் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். ஒருத்தர் ஒரு வேலை செய்யறத நீங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ saw him do it அப்படின்னு நீங்க சொன்னா அவர் செய்யறத நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துருக்கீங்க. அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவர் ஃபினிஷ் பண்ண வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, பாருங்க. அவன் அந்த மைதானம் முழுவதும் ஓடுவதை பார்த்தான். I saw him run across the field. I saw him run across the field. அந்த 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 ரவுண்டு முழுக்க ஓடுறதை இவங்க பார்த்துருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணல இருந்து எண்ட் வரைக்கும். we heard the baby cry loudly. குழந்தை அழுக ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அழுகையை நிப்பாட்டுற வரைக்கும் இவங்க கேட்டிருக்கிறாங்க. she watched them dance all night. அவ என்ன செஞ்சிருக்காங்க? அந்த நைட்டு முழுவதும் அவங்களுடைய டான்ஸை பார்த்துருக்கிறா. அப்போ ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது யூ கேன் யூஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் V1. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் என்டையர் ஆக்ஷனையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? V1 யூஸ் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக இந்த சென்ஸ் வெர்போட ஆட் பண்ணும்போது. ஓகே, பாருங்க, இதுக்கு கூட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். I saw him jump over the wall. I saw him jump over the wall. ஜம்ப் அப்படின்ற பேஸ் ஃபார்மான V1 தான். அவன் அந்த சுவரை தாண்டி குதிக்கும் முழு செயலை பார்த்தேன். அவன் என்ன பண்ண நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்யலாம்? ஓடி வந்து சுவரை அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு அந்த பக்கம் போயிருக்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டா நம்ம வாட்ச் பண்ணிருக்கோம். ஐ வாட்ச்ட் த கிட்ஸ் பிளே ஃபுட்பால். அப்போ பிளே ஃபுட்பாலோட கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து அவங்க பிளேயிங் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்க. எஸ் ஐ வாட்ச் த கிட்ஸ் பிளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்றோம். நல்லா நோட் பண்ணணும். அப்ப இங்க சா, வாட்ச், நோட்டீஸ், ஃபெல்ட் எல்லாமே என்ன? சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா செய்யக்கூடிய சென்ஸ் வெர்ப். இந்த சென்ஸ் வெர்போட நீங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்டையர் ஆக்ஷன்ஸையும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? முழுசா கவனிச்சு அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, he noticed her close the door quietly. He noticed her.
அவன் அவளை நோட் பண்ணியிருக்கான். என்ன? க்ளோஸ் த டோர் குவைட்லி. அவங்க அமைதியா கதவை பூட்டுறத பார்த்துருக்கான். ஸோ ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? பார்த்துருக்கீங்க. அவன் கதவை அமைதியாக மூடுவதை கவனித்தான்னா நீங்க என்டையரா பார்த்திருக்கும் போது you could use V1 after the sense verb. Okay. She felt the ground shake. She felt the ground shake. என்ன சொல்றாங்க? அவள் தரை குலுங்குவதை உணர்ந்தாள். நம்ம நார்மலா இருக்கும்போது எர்த்துக்கு வாக்குல அப்படியே அதிர்றத ஃபுல்லா நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கேயே இருந்து அது நிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? கம்ப்ளீட்டா கவனிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுதான் சொல்றாங்க. ஓகே. இப்போ அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீங்க சென்ஸ் வெர்போட நீங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணி பேசுனீங்கன்னா நீங்க அந்த என்டையர் ஆக்ஷனையும் பார்த்திருக்கீங்கன்னு நீங்க கன்வே பண்றீங்கன்னு அர்த்தம். சரி. அப்போ ஐஎன்ஜி யூஸ் பண்ணா என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? ஓகே. பேட்டர்ன்ல நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா செய்யக்கூடிய இந்த சென்ஸ் வெர்போட நாம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இல்லாம அதோட ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணா என்ன மீனிங் பாருங்க. திஸ் பேட்டர்ன் டிஸ்கிரைப்ஸ் சீயிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ். நோட் பண்ண வேண்டியது இன் ப்ராக்ரஸ். அந்த செயல் நடந்து கொண்டு இருக்கும் போது நம்ம பார்த்திருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க தான் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடிய ஆள். நீங்க தான் கரெக்டா புரிஞ்சு சொல்லணும். நீங்க ஒரு விஷயத்த முழுசா பாத்தீங்களா? இல்ல அதுல நடந்துட்டு இருக்கும்போது நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி சொல்லும்போது நீங்க ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். பாருங்க, ஐ saw him running across the field. அதே எக்ஸாம்பிள்ஸை நான் அப்படியே ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்து கொடுக்குறேன். ஐ saw him running across the field. அவன் அந்த கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஓகே. அவன் அந்த கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கிறத பார்த்தேன். அவன் எப்ப ஸ்டார்ட் பண்ணான், எப்ப பினிஷ் பண்ணான்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே. ஐ saw him running across the field. ஓகே. அடுத்து பாருங்க, we heard the baby crying. We heard the baby crying loudly. குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கத நான் கவனிச்சேன். பட் யூ டோன்ட் நோ என்ன எப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சு எப்போ முடிச்சுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அழுது கொண்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஷி வாட்ச்டு them dancing all night. அவ இரவு முழுவதும் நடனம் ஆடிக்கொண்டிருப்பதை என்ன செஞ்சா? வாட்ச் பண்ணனா ஆல் நைட் நைட் முழுக்க நான் வாட்ச் பண்ணேன். ஆனா என்ன சொல்ல வரோம்? அவங்க அந்த இவங்க வாட்ச் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப பினிஷ் பண்ணாங்க நமக்கு தெரியாது. எஸ், ஷி வாட்ச்டு them dancing all night. ஓகே. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணீங்க சென்ஸ் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் அது அந்த ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் அது நடந்துட்டு இருக்கும் போது நீங்க பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தமே தவிர நீங்க என்டையரா நீங்க பார்க்கல. ஓகே. அடுத்து பாருங்க, கொஞ்சம் எக்ஸாம்பிள். ஐ saw him crossing the road. ஐ saw him அவன் ரோடு கிராஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆனா கிராஸ் பண்ண அப்புறம் எங்க போனான்னு நமக்கு தெரியாது. எங்க இருந்து வந்து அந்த ரோடு கிராஸ் பண்ண வந்தான்னு நமக்கு தெரியாது. we heard them talking loudly. அவங்க சத்தமா பேசிட்டு இருக்கதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றோம். பட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எப்ப ஃபினிஷ் பண்ணாங்கன்னு தெரியாது. she watched her daughter drawing a picture. she watched her daughter drawing a picture. அவன் குழந்தை படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது அவ பார்த்தா. ஓகே. ஐ ஹர்ட் ஹர் சிங்கிங் மை ஃபேவரட் சாங். அவ எனக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டு இருக்கத நான் கேட்டேன். நீங்க கேட்டீங்க தான். ஆனா கம்ப்ளீட்டா கேட்டீங்களா? இல்ல அந்த பொண்ணு பாடிட்டு இருக்கும்போது கேட்டீங்களா? இதுதான் அந்த நுயன்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நடக்கக்கூடிய அந்த சென்ஸ் வேர்பு யூஸ் பண்ணி நீங்க அதை தொடர்ந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த என்டையர் ஆக்ஷன்ஸையும் பார்த்தேன், கேட்டேன், நோட்டீஸ் பண்ணேன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆக்ஷன் ப்ராக்ரஸிங்ல இருக்கும்போது கேட்டீங்கன்னு தான் அர்த்தமே தவிர என்டையர் ஆக்ஷன்ஸையும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலா ஒரு கீ நியூயன்ஸ் பார்த்துடலாம். பாருங்க, ஐ saw him jump. ஐ saw him jump. ஜம்ப் தான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஜம்ப் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டா நீங்க பார்த்திருக்கீங்க. ஹோல் ஆக்ஷன்ஸையும் பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ saw him jumping in progress. ஐ saw him jumping அப்படின்னு ஐஎன்ஜி போடும்போது அது ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது அவன் குதிக்கிற அந்த ஸ்டேஜை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. எங்கேருந்து ஓடி வந்தாரு, குதிச்ச அப்புறம் எங்க போனாருல நமக்கு தெரியாது. ஓகே. ஐ ஹர்ட் ஹர் சிங். அவ பாடுறத நான் கேட்டேன். முழுசா கேட்டிருக்கீங்க. அவங்க ஸ்டார்ட் பண்றதுல ஃபினிஷ் பண்ண வரைக்கும், அதாவது ஃபுல் சாங் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை ஐ ஹர்ட் ஹர் சிங்கிங், ஐ ஹர்ட் ஹர் சிங்கிங் அன்என்ஜி ஃபார்ம்ல சொல்லிட்டீங்கன்னா அவ பாடிட்டு இருக்கும்போது கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பாட்டு எவ்வளவு நிமிஷம் பாட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க பாடி முடிச்சப்போ என்ன பண்ணாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு சுத்தமா தெரியாது.
ஓகே, அவ்வளவுதான். நீங்க சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நடக்கக்கூடிய சென்ஸ் ஆக்ஷன்ஸ், சென்ஸ் வேர்ப்ஸ நீங்க யூஸ் பண்ணும்போது, அதை தொடர்ந்து நீங்க பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க என்டையர் ஆக்ஷனையும் பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெரண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த ஆக்ஷன் ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது தான் கேட்டீங்கன்னு அர்த்தமே தவிர, என்டையரா நீங்க பார்க்கலன்னு அர்த்தம். ஓகே. தேங்க் யூ.